Hello students, இப்போ நம்ம 10th Englishல 5th unit வந்துட்டோம். 5th unit pros வந்து tech bloomers. So இந்த tech bloomers தான் என்னன்னு பார்க்க போறோம். This lesson takes about the use of technology by a normal person and in empowering the disabled to do their day-to-day chores of life. அதாவது இந்த லெசனில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இருக்க டெக்னாலஜியை வந்து ஒரு நார்மல் பர்சனும் அண்ட் இன் எம்பவரிங் டிசேபிள்ஸும் இங்கே டிசேபிள் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா ஹேண்டிகேப்ஸை சொல்கிறாங்க. காலில் வந்து உடஞ்சி இருக்கிறவங்க, நெக்ஸ்ட்டு வந்து கண்ணு தெரியாதவங்க, அதுக்கப்புறம் வந்து கையை வந்து எழுத முடியாதவங்க, அந்த மாதிரி பேர் தான் டிசேபிள்டுங்க சொல்கிறாங்க. அவங்களோட டே டு டே லைஃப் சோர்ஸில் இந்த டெக்னாலஜி எப்படி வந்து யூஸ் ஆகுதுன்றது பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. டு ட்ராவல், to communicate, to learn, to do business and to live in comfort. So Alicia and David's life has changed with the use of technology. Technology impacts the environment, people and the society as a whole. The way we use technology determines if it impacts or positive in the society or negative. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு பேர் அலிஷா அண்ட் டேவிட், இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை வந்து டெக்னாலஜி எப்படி சேஞ்ச் பண்ணிச்சு அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம். இந்த டெக்னாலஜியோட இம்பேக்ட் வந்து என்விரான்மெண்ட்டில் எப்படி இருக்குது, பீப்புள் அண்ட் சொசைட்டி வந்து அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது பாசிட்டிவான விஷயத்தில் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை நெகட்டிவாக யூஸ் பண்ணுறாங்களான்றது தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ போகலாம். Have you ever thought that your refrigerator can order stuff on its own? Well, anything which is below a predefined limit or below certain threshold can be self-ordered by the appliances. Your refrigerator can directly link to the e-commerce site and order for milk if it is about to be exhausted. Consumable products such as ink cartridges may be capable of self-ordering replacements when the current level fails below a certain thresholds. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து தானாக உங்களோட ஸ்டப்ஸை வந்து அதுவே எனக்கு ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் நம்ம என்னென்ன வைப்போம், பால் வைப்போம், காய்கறிங்க இதெல்லாம் வைப்போமா, அதுவே வந்து ஐயோ பால் ஆகிடுச்சு சொல்லிட்டு நானே அதுவே ஆர்டர் பண்ணி பால் வாங்கிக்குமா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யோசிச்சிருக்குமா அப்படின்றது வந்து கேட்டிருக்காங்க. எனிதிங் பிலோ லிமிட், ஒரு சர்டன் லிமிட்டுக்கு தான் வந்து நம்ம வந்து செல்ஃப் ஆர்டரேஷன் பண்ண முடியும். ஸோ ரெஃப்ரிஜரேட்டர் கேன் டைரக்ட்லி லிங்க் டு த e-commerce சைட் அண்ட் ஆர்டர் அ மில்க் ஃபார் இன் அபவுட் எக்ஸர்டட். ஓகே, அவங்க வந்து சொல்கிறாங்க ஐயோ அப்போ வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னா என்னோடய ஃப்ரிட்ஜே வந்து ஐயோ பால் காலி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கானமி சைட் வந்து ஒன்றும் இல்லை, அந்த சைட் பேர் என்னென்னா இந்த க்ராசரி ஷாப்பிங்லாம் நம்ம பண்ணுறோம்ல, இப்போ ஆன்லைன் ஷாப்பிங்லாம் வருதில்ல, அதுதான் வந்து எக்கானமிஸ் சைட்டுன்னு சொல்லுவாங்க. இன் ஆர்டர் ஃபார் மில்க் இஃப் வந்து இஸ் அபவுட் டு எக்ஸாஸ்டட். ஸோ காலியாக போதுன்னா அதுவே பாலை வந்து ஆர்டர் பண்ணிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. கன்சியூமபிள் ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் இங்க் கேட்ரேஜஸ் மே பி கேப்பபிள் ஆஃப் செல்ஃப் ஆர்டரிங், ரீப்ளேஸ்மெண்ட் வித் கரண்ட் லெவல் ஃபெயில் டு த்ரெஷ்ஹோல்ட். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுற விஷயத்த அது தானாகவே போய் ஆர்டர் பண்ணி இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குதான். Have you ever wished you were being better informed? Managing entertainment and home appliances by voice commanders or by swapping the finger is a reality now. Getting bored by the program you watch on TV? Just tell your smart TV that you want to view your social feed instead. If you are stuck in a traffic jam, just let your kettle make some tea for you, which you can sip piping hot. The moment you reach home, your entire water and energy management can be taken care by automatically on all the activities. ஸோ இப்போ இருக்க நிலைமையும் வந்து இப்படி தான் இருக்குது. எங்கள் வீட்டில் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இன்ஃபார்மேஷன் நம்மளுக்கு பண்ணினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மேனேஜ் என்விரான்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் இப்போல்லாம் வந்துச்சுல்ல, நம்ம வீட்டில் அலெக்ஸா, நிறைய பேர் வீட்டில் அலெக்ஸா வரும், சிரி, அதெல்லாம் நிறைய நம்ம யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ நம்ம கையில் சும்மா அப்படி தட்டுனாலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், க்ராசரி ஷாப்பிங்லாம் வீட்டிலே டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து வீட்டிலே நம்மளோட டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டே வருது. உனக்கு வந்து டிவியில் ப்ரோக்ராம் மாற்றுறதுக்கு போர் அடிக்குதா, நீ வந்து சொல்லு அலெக்ஸா ப்ளீஸ் சேஞ்ச் அ சேனல் அப்படின்னு நீ சொன்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக டிவியை சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த மாதிரி சோஷியல் ஃபீட்ஸ் அந்த மாதிரி நிறைய டிராஃபிக் ஜாமில் இருக்கும் போதே நீ இங்கே இருந்துட்டு உனக்கு கெட்டில் வந்து சூட் பண்ண சொன்னால் அந்த மாதிரி நிறையா வந்து டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நீ வீட்டுக்கு வரத்துக்குள்ளே அதுவே வந்து டீ எல்லாம் போட்டு ரெடியாக வச்சிடும், நீ வந்தோடனே எடுத்து கப்பில் ஊற்றி குடிக்கிற வேலை மட்டும்தான் உனக்கு. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
Technology has not only made a normal person's life easier, but it's also a boom to a citizen with special needs. India is home to 2.7 crore people living with one or the other kind of disability. According According to the 2011 census, 2.21 people of India population is disabled. Unlike the development world, India's disabled are deterred by attitudinal barriers as they continue to grapple with the challenges of the access, acceptance and inclusions. ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜி வந்து வெறும் நார்மல் பர்சன் லைஃப்பை மட்டும் ஈஸியாக ஆக்கலை, அது வந்து நம்ம சிட்டிசனுக்கு ஒரு பூம்னா என்னென்னா வரோன்னு அர்த்தம். நம்ம வரோம் கொடுத்த மாதிரின்னு சொல்லணும், அது பேர் தான் பூம் டு சிட்டிசன்ஸ்னால் நம்மளுக்கு ஒவ்வொரு சிட்டிசனுக்குமே வந்து அது ஒரு வரம் மாதிரி. அண்ட் ஸ்பெஷல் நீட்ஸ் டூ. இந்தியாவில் வந்து மொத்தம் 2.7 crores பீப்புள் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து டிசேபிலிட்டி. ஸோ இந்த டிசேபிலிட்டின்றது வந்து ஹேண்டிகேப்ஸை வந்து சொல்கிறது தான் டிசேபிலிட்டி. ஓகே, அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் 2011 சென்சஸ் எடுத்தபடி 2.21% வந்து இந்தியாவில் பாப்புலேஷன் வந்து நிறைய பேர் ஹேண்டிகேப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்சஸ் வந்துச்சான். அன்லைக் த டெவலப்மெண்ட் அப்படி இருந்தால் கூட பீப்புள் ஆர் வெரி சேலஞ்சபிள். கிரேட்ஃபுல்னால் வந்து ஃபைட், உனக்கு வந்து எனக்கு வந்து இது உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அது சண்டை போட்டு எப்படியாவது நான் பண்ண முடியும், எப்படி அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி வந்து சண்டை போட்டு பண்ணுறது தான் வந்து சேலஞ்சாக வச்சு லைஃப்பை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி அதை ஃபைட் பண்ணி வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அலிஷா சேட்ஸ், I would probably still have done it because I want everything to know the difference technology have been in my life, but it would have been frustrating and difficult. ஸோ அவங்க அலிஷா வந்து அவங்களோட ஸ்டோரி சொல்கிறாங்க. I would probably still have done it. அதை நான் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். என் லைஃப்பில் வந்து டெக்னாலஜி என்னோடய வாழ்க்கையை நிறையா மாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இருந்தாலும் கொஞ்சம் வந்து கடுப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹாவ் செலஸ்டியல் பேலசி. ஸோ செலஸ்டியல் பேலசினா என்னென்னா அவங்க பிரெயினில் ஏதாவது அட்டாக் இருந்ததுனால அவங்களால கையை வந்து அவ்வளோ ஈஸியாக மூவ் பண்ண முடியாது, எழுத முடியாது, கையில் டக்குன்னு ஒரு பொருள் எடுக்க முடியாது. ஏன்னா அவங்க பிரெயினில் ஏதோ அட்டாக் ஆனதுனால அவங்களால அவங்க நினச்சது அவங்களால செய்ய முடியாது, எஞ்சி கையை வந்து யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு முடியாது. அது பேர் தான் செலப்ரல் palsy. Okay, and I cannot physically type as fast as I think or anywhere near, but right now that's what I'm doing. I bet you are wondering how. ஸோ அவங்களால வந்து நினச்சது வந்து இப்போ நம்ம வாட்ஸ்அப் டக்குன்னு டைப் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியாது. ஆனாலும் வந்து அவங்க எப்படி பண்ணுறாங்க அதுதான் வந்து, ஆனால் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கான்னு கேட்குறாங்க. I am using a piece of technology called Dragon Decade. ஸோ இந்த Dragon Decadeன்றது டெக்னாலஜி வந்து என்னென்னா நம்ம வாய்ஸை நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்தா அது வந்து டெக்ஸ்ட்டாக வந்து டைப் படிக்கும். இப்போ வந்து ட்ரா அ டயக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைக்கு கிட்ட சொன்னேன்னா அது வந்து அது ட்ரா த டயக்ராம் சொல்லிட்டு அதை டைப் படிக்கும். ஓகேவா, அது பேர் தான் Dragon Decade. I speak and the word appear on my screen and then I can print them out. It's made a huge difference to me. It's made me achieve things I only dreamed of. So இங்கே வந்து do you know இங்கே கொடுத்துருக்காங்க. Former President APJ Abdul Kalam was concerned about people with disability and along with his team developed lightweight prostheses from space-aged material to enable disabled children to walk easily. ஸோ ஃபார்மர் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து என்ன பண்ணார்னா அது ரொம்ப கவலைப்பட்டாராம். இந்த மாதிரி நிறைய வந்து கால் ஊனமுற்ற பசங்கள் வந்து நிறைய இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம், மெட்டீரியல் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து நிலாவுக்கு போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஸ்பேஷியல் மெட்டீரியல்ஸை வச்சு அவங்க வந்து எப்படி அது வெயிட் இல்லாமல் அது காலில் மாட்டி அவங்க நடக்க முடியுன்றதை அவங்க பண்ணி அவங்க டீம் வந்து கொடுத்தாங்களாம். ஸோ இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். I used to have a teacher, she passed away now, and one day she said to me, "You're going to do your Maths GCSE, General Certificate of Secondary Education." I said, "No, I am not. Don't be silly. I didn't think I could do anything like that." Suddenly, studying was so difficult because I have to rely on someone to type everything into a computer for me. ஸோ அவங்க கூட வந்து ஒரு டீச்சர் இருந்தாங்களாம். ஆனால் அவங்க இப்போ வந்து இறந்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க வந்து சொன்னாங்களாம், நீ வந்து மேக்ஸில் GCSE வந்து பண்ணுவேன். ஸோ GCSEன்றது வந்து என்னென்னா ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ இப்போ நம்ம பண்ணுறோம்ல படிக்கிறோம்ல அதுதான் வந்து சொல்கிறாங்க.
ஐ செட் வந்து அவங்க சொன்னாங்களா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது, ஏன்னா வந்து நான் எப்போவுமே நான் படித்து நான் எழுதணுன்னா நான் ஒருத்தரை ரிலேட் பண்ணி இருக்கணும், நான் சொல்ல சொல்ல அவங்க எழுதணும், ஸோ வந்து எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்காது பட் அப்படின்னு சொன்னாங்களாம். பட் தட் சேஞ்ச் நவ், ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் வித் மை வாய்ஸ். ஸோ இப்போ அவங்களால வந்து மாற்ற முடியும். அது என்ன பண்ண முடியும்னா அவங்க வாய்ஸ் வச்சு அவங்களால எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம், who is the assistive technologist at my school, introduced me to Dragon Decade and it has opened up the world to me. ஸோ கிம்ன்றவர் வந்து என்ன சொன்ன, கிம் வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு லேடி, ஓகே, அவங்க வந்து என்னென்னா அவங்க ஸ்கூலில் வந்து அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட், அதாவது இந்த டெக்னாலஜிஸில் ஹேண்டில் பண்ணுறவங்க பேர் தான் அசிஸ்டிவ் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இவங்களுக்கு வந்து ட்ராகன் டிகேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாங்களாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கிம் ஷோட் மீ ஹவு to train it to understand my voice. It took a few hours. Now I use it in a class and at home as well. It has made me more independent and I am now able to study on my own. So now I am doing my maths GCSE and I know my teacher will be proud of me. ஸோ இப்போ வந்து கிம் இன்ட்ரடியூஸ் பண்ணனால ஒரு கொஞ்சம் ஹவர்ஸ் தான் வந்து தேவைப்பட்டுச்சான் அவங்க வந்து அந்த இதை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அந்த வாய்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அவங்க கிளாஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க, வீட்லேயும் யூஸ் பண்ணுறாங்களா. இப்போ அவங்க வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. எக்ஸாம் எழுதுனா கூட அவங்க வந்து அதை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே வந்து அதை டைப் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அதை வந்து இப்போ அவங்க வந்து மேக்ஸில் GCSE பண்ணுறாங்க அண்ட் அவங்க வந்து இது நினச்சி எங்கள் டீச்சர் வந்து பெருமைப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஐ நெவர் தாட் ஐ வுட் பி ஏபிள் டு டூ ஒன் GCSE இன் மை லைஃப் பட் ஐ எம் கோயிங் டு டூ 2. ஸோ அவங்க வந்து வெறும் மேக்ஸில் மட்டும் பண்ண போகிறதில்ல, அவங்க வந்து இன்னொன்னும் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்லையும் பண்ணுறாங்களாம். And I feel like I want to push myself even further. Kim says technology can help me to do that. It's opening up the world for young disabled people like me. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இது மட்டும் கிடையாது, நான் நிறைய படிக்கணும்னு எனக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கிம் வந்து அவங்க அந்த டீச்சர் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெக்னாலஜி வந்து இந்த மாதிரி டிசேபிள் ஊனமுற்றமாக இருக்கவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குதுன்னு சொல்கிறாங்களாம். There are many different types of technology that can help a young disabled people become independent. For example, if someone has a very limited movement, they can control a computer screen with eye gaze. That means when they are reading, they can move from page to page using pupils of his eyes. They don't need to press a button or anything. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி நிறைய டெக்னாலஜி வந்து நிறைய பேருக்கு இருக்குது, இண்டிபெண்ட்டாகவே அவங்க இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கம்மியாக மூமெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடக்க முடியல, உட்காந்துட்டே இருக்காங்கன்னா அவங்க கண்ணு விழிகள் வச்சே வந்து அவங்க வந்து பேஜாக வந்து திருப்பி இப்போ போகலாம். இப்போ நம்ம பண்ணுறோம்ல, இப்போ சிஸ்டமில் நம்ம கீழே புஷ் பண்ணி வரும், அந்த மாதிரி டெக்னாலஜிஸ் வந்து நிறைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து டெவலப் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ just one person, Kim, works with all 42 students here at my school and helps us use technology in different ways. She is amazing. I don't know what we would do without her. We will lose out on many opportunities. It has opened up the world to me. ஸோ வந்து கிம் வந்து இதே மாதிரி 42 பேர் ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா. அவங்க மட்டும் இல்லைனா இந்த மாதிரி பசங்களுக்கு வந்து லைஃப் இருக்கா இல்லையான்றது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது அவங்களால நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டெக்னாலஜிஸ் தான் வந்து அவங்க உலகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த டேவிட் பற்றி பார்க்குறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.